Happy noon. This is Niranjana. நான் வித்யாவோட மதர். ஷீஸ் ஸ்டடிங் இன் கிரேட் 2. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் அப்சர்வேஷனுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து எப்படி இப்போ கற்றுக் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்னென்னா, குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து ஒன்றா கொண்டு வரது வந்து இட்ஸ் வெரி டஃப். ஸோ இங்கே நான் பார்த்தப்போ வந்து ரொம்ப அழகாக வந்து எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. சிலர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, சிலர் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு இதுக்கு கொண்டாந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாருக்கும் அது புரியணும் இல்லையா? ஸோ தே மேக் ஷுவர் எல்லா குழந்தைங்களும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அந்த சில மெத்தட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னும் லைக் ஃபியூ மெத்தட்ஸ் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு வந்து அதை லைவாக பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, அந்த ஆக்ஷன் மெத்தடில் சொல்கிறப்போ வந்து ஆக்ஷன்ஸ் அண்ட் டான்ஸ் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை. அண்ட் மோர் ஓவர் திஸ் இஸ் அ ஹாப்பி பிளேஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் இது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா குழந்தைங்க வந்து இப்போ 12 வரைக்கும் ஜென்ரலாகவே வந்து ஆக்டிவாக இருப்பாங்களான்னு சொன்னால் தெரியாது. பட் தே வர் வெரி ஆக்டிவ். சாப்பிட்டு முன்னாடி வரைக்குமே வந்து அவங்க நல்லா ஆக்டிவாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் தேர் கன்சன்ட்ரேட்டிங் ரியலி வெல். அண்டு இப்போ சில குழந்தைங்க கவனிக்கலைனாலும் அதை வந்து நான் பார்த்த அளவில் ஜஸ்ட் அப்படியே விடலை. எல்லாரையுமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கவனிக்கிறாங்க டீச்சர்ஸ். ஸோ எனக்கு இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இன்னும் பியூட்டிஃபுல்லாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை. ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.